கண்ணுகளா, என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்க? பாட்டி எங்க போயிட்டு வரீங்க? அது என்னது தலையில? இது ஒண்ணு இல்ல கண்ணு, இது சாப்பாட்டு கூட. தாத்தாங்க வயல்ல வேலை பார்க்காருல்ல, அவருக்கு சோறு கொடுக்க போயிருந்தேன். சாப்பாடை கொடுத்துட்டு வரேன். நீங்க 2 பேரும் சாப்பிட்டீங்களா கண்ணுகளா? பாட்டி போகும்போது 2 பேரும் நல்ல தூக்கம். எந்திரிச்சு சாப்பிட்டீங்களா? சாப்பிட்ட பாட்டி. நீங்க போகும்போது எங்களை கூட்டி போல. அங்க வயல்ல மாடு குட்டி இருக்கும்ல, அங்க தானே போனீங்க? ஆமா தங்கம், மாட்டுக்குட்டி ஆட்டுக்குட்டி கோழி எல்லாம் இருக்கிற இடத்துக்கு தான் போனேன். பரவாயில்லையே, போன தடவை வந்ததும் தாத்தா உங்களை கூட்டிட்டு போனதெல்லாம் ஞாபகத்துல வச்சு கேக்குறியே. எனக்கு ஞாபகம் இருக்கு பாட்டி. அன்னைக்கு நாங்க வந்தப்போ தாத்தா என்னையும் ஆடி குட்டாவையும் அங்க கூட்டிட்டு போனாரு. அங்க நாங்க மாட்டுக்குட்டிக்கு பொங்கல் கொடுத்தோம். மாட்டு பொங்கல் அன்னைக்கு மாட்டுக்கு போய் பொங்கல் கொடுத்ததெல்லாம் ஞாபகம் இருக்கா என் தங்கத்துக்கு? ஞாபகம் இருக்கு பாட்டி. அங்க மாட்டுக்குட்டி இருக்கும், கோழி குட்டி இருக்கும், அப்புறம் இப்படி குடிச்சு குடிச்சு போகுமே அது முயல் குட்டி இருக்கும். ஆமா தங்கம், எல்லாமே இருக்கும். ஆனா இப்ப போக முடியாது கண்ணு. இப்பதான் பாட்டி வேகாத வெயில்ல போய் தாத்தாவுக்கு சோறு கொடுத்துட்டு வந்தேன். திரும்பி இந்த வெயில போக முடியாது கண்ணு. நம்ம சாயந்தரமா ஒரு வெயிலெல்லாம் தாழ்ந்துட்டு போவோம். சரி பாட்டி. அப்பனா நம்ம சன்னு போயிட்டு 3 வரும்ல, அப்ப போவோம். என்ன கண்ணு 3 மணிக்கா? 3 மணிக்கு வெயில் தாளாது கண்ணு. 4 மணி 5 மணி ஆகணும். ஒரு 6 மணிக்கு மேல போவோம் கண்ணு. பாட்டி 3 மணி இல்ல, 3 வரும்ல மேல. ராத்திரியில 3. ஓ 3டா? நிலாவை சொல்றியாக்கு? ஆமா, நிலாடா 3. நம்ம ராத்திரி 3 வரும்போது போலாம். சரி கண்ணு, 3ன்னா பாட்டிக்கு என்னத்த தெரியும். சரி, நிலா வர்ற வரைக்கும் இருக்கணும்னு இல்ல, ஒரு 5-6 மணி போல போவோம். அப்ப வெயில் இருக்காது. சரி பாட்டி, போலாம். இது பூ. அதான் குட்டி பையன் என்ன சொல்றான்? என்ன தங்கம், என்ன வேணும்? என்னது, என்ன அக்கா தரலன்னு என்னமோ சொல்லுறான். என்ன தங்கம், என்ன கொடுக்கல தம்பிக்கு? அதுவா பாட்டி, ஆரிக்குட்டா இங்க நீங்க சாமிக்கு போட பூவெல்லாம் வச்சிருக்கீங்கல்ல, அது வேணும் சொல்லுடா. அதை எடுத்து பிச்சு போட கூடாது நீங்க தானே சொன்னீங்க. அதான் அது நான் எடுக்க கூடாது சொன்னனா, அதுதான் சொல்லுடா. ஓ, பாட்டியோட தங்க குட்டி பூ வேணும்னு சொல்றியாக்கு? பூ வேணும்னா எடுத்துக்க தங்கம். பாட்டி நீங்க தானே சொன்னீங்க இது பூ சாமிக்கு போடுறதுக்கு பிச்சு போட கூடாதுன்னு. ஆமா தங்க, சாமிக்கு போடுறதுக்கு தான் பிச்சு வீணாக்க கூடாதுன்னு சொன்னேன். சரி, தம்பி பூ வேணும்னா அவன் என்ன ஒன்னே ஒன்னு எடுத்துக்குவான். அவனுக்கு விளையாடுறதுக்கு ஒன்னு எடுத்துக்கிட்டேன். பாக்கி நிறைய பூ இருக்குல்ல, அது நம்ம சாமிக்கு போட்டுக்குவோம். அவனுக்கு ஒரே ஒரு பூ கொடுக்கன்னு. பாவம் சின்ன பையன் ஆசையா கேக்குறான். அவன் ஒரு பூ வச்சு விளையாடிக்கிட்டும் குடுமா, மத்த எல்லாம் நம்ம சாமிக்கு போட்டுக்குவோம். சரி பாட்டி. ஆரிக்குட்டா இந்த ரோஸ் பூ வச்சுக்கோ. ஆரிக்குட்டா இந்த ரோஸ் பூ மட்டும் தான் வச்சு விளையாடணும், வேற பூ எடுக்க கூடாது. இது பாட்டி சாமிக்கு போடக்க வச்சுக்கோங்க, எடுத்து பிச்சு போட கூடாது. அம்மா பரவாயில்ல தங்க, தம்பி 1-2 எடுத்து விளையாண்டாலும் விளையாடிட்டு போட்டுண்டா. நமக்கு இங்க தோட்டத்துல வீட்டுக்கு பின்னாலே எல்லாம் நிறைய பூ இருக்குல்ல, அதெல்லாம் எடுத்து சாமிக்கு போட்டுக்கலாம். பாவம் குட்டி பையன், அவனுக்கு என்ன தெரியும். அவன் விளையாண்டுட்டு போட்டும் விடு அம்மா. சரி பாட்டி. சரி தங்கங்களா, சரி 2 பேரும் விளையாடிக்கிட்டு இருங்க. பாட்டி போய் இதெல்லாம் அடுக்கலையில வச்சுட்டு வரேன். உனக்கு ரோஜா பூ பிடிச்சிக்கா? வச்சுக்கோ. பாட்டி தான் சொன்னாங்கல்ல, இது எடுத்து விளையாண்டாலும் பரவாயில்ல, வீட்டுக்கு பின்னால நிறைய பூ இருக்கு, அதெல்லாம் சாமிக்கு போட்டுக்கலாம். யாருக்குட்டா அது என்ன பூ தெரியுமா? ரோஜா பூ. சொல்லு. ரோஜா பூ. ஜூஸ் சூப்பரா இருக்கு. இந்த ஊர்ல இந்த ஜூஸ் அது கிடைச்சதே. மம்மி டூர் போலான்னு போய் சொல்லி ஏமாத்தி நம்மள இங்க கூட்டிட்டு வந்துட்டாங்க. இந்த ஊர்லனா ஒண்ணுமே இல்ல, ஃபேன் இல்ல, ஏசி இல்ல, ஜூஸ் இல்ல, விளையாடுறதுக்கு ஒண்ணும் இல்ல. இதெல்லாம் ஒரு ஊரா? எப்பதான் இங்க இருந்து திரும்ப லண்டனுக்கு போவோமோன்னு இருக்கு. இதுக்கு பேசாம அந்த அங்கிள் வீடே பரவாயில்ல, நல்லா இருந்துச்சு. அந்த அங்கிள் கூலர்லாம் வாங்கி கொடுத்தாரு. ஆனா இங்க அது கூட இல்ல. எப்படியோ ஒரு வேளை டாடி கிட்ட கேட்டு இந்த ஜூஸையாவது வாங்கிட்டோம். வெயிலுக்கு குளு குளுன்னு இந்த
ஜூஸ் எல்லாம் நாங்க பார்த்திருக்கோம், ஆனா குடிச்சது இல்ல. அதானே, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் உங்களுக்கு யார் வாங்கி கொடுப்பா? இதெல்லாம் காஸ்ட்லியான ஜூஸ். நான் லண்டன்ல இருக்கும்போது டெய்லி இந்த மாதிரி ஜூஸ் குடிப்பேன். சூப்பரா இருக்கும். அதுவும் ஃப்ரிட்ஜ்ல வச்சு ஐஸ் எல்லாம் போட்டு சில்லுன்னு குடிப்பேன். ஆனா இந்த ஊர்ல ஃப்ரிட்ஜும் கிடையாது, ஒண்ணும் கிடையாது. சரி பரவாயில்ல, என் அப்பா எனக்கு கடையில இருந்து சில்லுன்னு இந்த ஜூஸ் வாங்கி கொடுத்தாரு. நான் ஜாலியா இந்த ஜூஸ் குடிக்க போறேன். ஆமாடா சாண்ட்விச் மண்டியா, ஜூஸ் தான் உனக்கு வேணுமா? வேணும்னால நான் ஒண்ணும் கொடுக்க மாட்டேன். ஏன்னா என் அப்பா எனக்கே ஒரு பாட்டில் ஜூஸ் தான் வாங்கி கொடுத்தாரு. உங்களுக்கு கொடுத்துட்டு அப்புறம் நான் என்ன பண்றது? இது ஃபுல்லா நான் தான் குடிப்பேன். உனக்கு ஒன்னும் தர மாட்டேன்டா சாண்ட்விச் மண்டியா. யாரு கூட்டா? இந்த மாலு தான் நமக்கு ஜூஸ் தர மாட்டேன்னு சொல்றல. இது நம்ம அப்பா வந்ததுக்கு அப்புறம் நம்ம அப்பா கிட்ட ஜூஸ் கேட்கலாம். மாலு வச்சிருக்கிற ஜூஸா? என்ன ஜூஸ்டா அது? மாலு, இந்த மாதிரி பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது. உனக்கு யார் இதை வாங்கி கொடுத்தா? அம்மா, அதான் அப்பா சொல்றேன்ல, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாதுடா. மாலுவோட அப்பா தெரியாம வாங்கி கொடுத்திருப்பாரு. ஆனா அதெல்லாம் குடிக்க கூடாது. மாலு, இங்க பாரு, இதுக்கப்புறம் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது. அம்மோ ஆதி, 2 பேர்கிட்ட தானே சொல்லிட்டு இருக்கேன் இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு. டி ஆதி, ஏதாவது ஒண்ணு இல்லைன்னு சொல்லிட்டு உடனே உனக்கு அழுக வந்துருமே. அப்பா சொல்றேன்ல, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது, அதெல்லாம் நான் வாங்கி தர மாட்டேன். டி அம்மு, என்னடா நீ? தம்பி தான் தெரியாம அழுறானா, நீயும் அழுற? இங்க பாரு, இந்த மாதிரி பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாதுன்னு அப்பா சொல்லியிருக்கேன்ல. அம்மு, இந்த மாதிரி பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாதுடா. அதுல எல்லாம் நிறைய கெமிக்கல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்ப என்ன, உங்க 2 பேருக்கு குடிக்கிறதுக்கு சில்லுன்னு ஏதாவது வேணும், அவ்வளவுதானே? அப்பா கொண்டு வர இருங்க. செல்ல குட்டிங்களா, இங்க பாருங்க, அப்பா உங்களுக்கு என்ன கொண்டு வந்திருக்கேன்னு. சில்லுன்னு மோர் கொண்டு வந்திருக்கேன். இது மாலு கிட்ட இருக்க ஜூஸை விட சூப்பரா இருக்கும். இங்க குடிச்சு பாருங்க. செல்லங்களா, இங்க பாருங்க, இந்த மாதிரி வெயில் சமயத்துல ஜூஸ் குடிக்கணும் போல இருந்தா ஆப்பிள், ஆரஞ்சுன்னு வாங்கி பழங்களை ஜூஸ் அடிச்சு குடிக்கலாம். ஆனா இந்த மாதிரி கடையில இருந்து வாங்குற பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் குடிக்க கூடாது. பழங்கள்ல செய்யற ஜூஸ் தான் நல்லது. பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் உடம்புக்கு ரொம்ப கெடுதல். உங்களுக்கு ஜூஸ் தான் வேணும்னா அப்பா பழங்கள்ல ஜூஸ் போட்டு தரேன். ஆனா இந்த மாதிரி கடையில இருந்து வாங்குற பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் அப்பா வாங்கி தரவே மாட்டேன். அதெல்லாம் குடிக்க கூடாது, உடம்புக்கு கெடுதல். இல்லடா அம்மா, அந்த ஜூஸை விட இந்த மோர் ரொம்ப நல்லா இருக்கும்டா. பாட்டி இப்ப ஃப்ரெஷ்ஷா செஞ்சது. நீ ஒரு வாய் குடிச்சு பாரு. என்னடா அம்மா, எப்படி இருக்கு? மோர் நல்லா இருக்குல்ல? இல்லடா அம்மா, அந்த ஜூஸ் குடிக்கிறதுக்கு வேணா நல்லா இருக்கலாம், ஆனா உடம்புக்கு நல்லது இல்ல. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. நம்ம சாப்பிடுற பொருள் எதையாவது ரொம்ப நாளைக்கு பாட்டில்லயோ டப்பாவிலயோ போட்டு அடைச்சு வச்சா அது என்ன ஆகும்? கெட்டு போகும்ல. கெட்டுடும், ஸ்மெல் வருமா? மாலு, அந்த ஜூஸ்ல ஸ்மெல் ஏதாவது வருதா? மாலு, நீ இன்னைக்கு தான் கடையில இருந்து இந்த ஜூஸை வாங்கிருக்கலாம். ஆனா இந்த ஜூஸ் அந்த கடையில எவ்வளவு நாள் இருந்திருக்கும் தெரியுமா? அப்ப இவ்வளவு நாள் அந்த ஜூஸ் கெடாம இருக்கிறதுக்கு அதுல எவ்வளவு கெமிக்கல் சேர்த்திருப்பாங்கன்னு தெரியுமா?
இந்த மாதிரி ஜூஸ்ல எல்லாம் கெடாம இருக்கிறதுக்காக நிறைய கெமிக்கல் சேர்த்திருப்பாங்க. அதனாலதான் அந்த ஜூஸ் இவ்வளவு நாள் ஆகியும் கெடாம இருக்கு. ஃப்ரெஷ் ஜூஸ்னா என்னன்னு தெரியுமா? நம்மளே வீட்ல ஆப்பிள் ஆரஞ்சுன்னு பழங்களை எல்லாம் ஜூஸ் அடிக்கிறது தான் ஃப்ரெஷ் ஜூஸ். அது கூட ஒரு நாள் ஃபுல்லா ஒரு பாட்டில் அடைச்சு வச்சு பாரு, அது புளிச்ச ஸ்மெல் வரும். ஏன்னா அதுல எந்த கெமிக்கலும் சேர்த்தல. அப்ப இந்த ஜூஸ் இவ்வளோ நாள் ஆகியும் எந்த ஸ்மெல்லும் வராம ஃப்ரெஷ்ஷாவே இருக்கிறதுக்கு காரணம் அதுல சேர்த்திருக்கிற கெமிக்கல் தான். அப்ப இந்த கெமிக்கல் இருக்கிற ஜூஸை குடிச்சா உடம்புக்கு என்ன ஆகும்னு கொஞ்சம் யோசிச்சு பாரு. கெமிக்கல் இருக்கிற ஜூஸ் குடிச்சா வயிறு வலி வரும், வயித்துல எல்லாம் புண்ணு வந்துடும்லப்பா. ஆமாண்டாமோ, இந்த மாதிரி பாட்டில் அடிச்ச ஜூஸ் எல்லாம் குடிச்சா வயிறு வலி வரும், வயித்துல புண்ணு வரும், அதுக்கப்புறம் எதுவுமே சாப்பிட முடியாது. ஆமா மாலு, வெயில் காலத்துல நல்லா சில்லுன்னு இருக்குன்னு கடையில இருந்து இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிச்சா வயிறு வலி தான் வரும், வயிறு புண்ணாயிடும், அப்புறம் உன்னால எதுவுமே சாப்பிட முடியாது. அதுக்கு தான் சொல்றது, இந்த மாதிரி ஜூஸ் எல்லாம் வாங்கி குடிக்க கூடாது. வெயில் காலத்துல சில்லுன்னு ஏதாவது குடிக்கணும் போல இருந்துச்சுன்னா வீட்ல இருக்கிற பழங்கள்ல ஜூஸ் போட்டு குடிக்கலாம். இல்லைன்னா இந்த மாதிரி சில்லுன்னு மோர் குடிக்கலாம். இப்ப சொல்லாமோ அந்த ஜூஸை விட இந்த மோர் நல்லா இருக்குல்ல? ஆமாப்பா, அது ஜூஸ் குடிச்சா வயிறு வலிக்கும், ஆனா இந்த மோர் குடிச்சா தான் உடம்புக்கு நல்லது. டேய் ஆலிக்குட்டா, அப்பா சொன்னது கேட்டல? அந்த ஜூஸ் எல்லாம் குடிச்சா வயிறு புண்ணாயிடும், வயிறு வலிக்கும். ஆனா பாட்டி செஞ்ச இந்த மோர் குடிச்சா தான் உடம்புக்கு நல்லது. அந்த ஜூஸை விட இந்த மோர் சூப்பரா இருக்குடா, நீ குடிச்சு பாரு. இந்த மோர் உனக்கும் பிடிக்கும் ஆலிக்குட்டா. இதுல உப்பு, புளிப்பு எல்லாமே இருக்கு, நல்ல டேஸ்டா இருக்கு, குடிச்சு பாருடா. என்னடா ஆலிக்குட்டா, மோர் சில்லுன்னா சூப்பரா இருக்குல்ல? உனக்கு பிடிச்சிருக்கா? எனக்கும் இந்த மோர் ரொம்ப பிடிச்சிருக்கு. நமக்கு அந்த பாட்டில் ஜூஸ் எல்லாம் வேணாம், நம்ம மோரே குடிக்கலாம். மாலு, நீ என்ன பண்ண போற? அந்த பாட்டில் ஜூஸ் குடிச்சேன்னா உனக்கு வயிறுல புண்ணாகும், வயிறு வலி வரும். ஆனா ரியா ஆதி மாதிரி இந்த மோர் குடிச்சா சில்லுன்னு இருக்கும், எந்த பிரச்சனையும் வராது, உடம்புக்கும் நல்லது. இப்ப சொல்லு, உனக்கு இந்த ஜூஸ் வேணுமா இல்ல இந்த மோர் வேணுமா? இந்த ஜூஸ் குடிச்சா வயிறெல்லாம் புண்ணாயிடும், எதுவுமே சாப்பிட முடியாதுன்னு சொல்றீங்க. என்னால சாப்பிடாம எல்லாம் இருக்க முடியாது அங்கிள். எனக்கு இந்த ஜூஸ் வேண்டாம், அந்த மோரே போதும். எனக்கு கொஞ்சோண்டு மோர் தரீங்களா அங்கிள்? கொஞ்சம் என்ன மாலு, நிறைய மோர் இருக்கு. பாட்டி நிறைய மோர் செஞ்சு வச்சிருக்காங்க. அந்த ஜூஸை தூக்கி போடு, நான் உனக்கு மோர் எடுத்துட்டு வரேன். தூக்கி போட்டுட்டேன் அங்கிள். எனக்கு இந்த மாதிரி பாட்டில் ஜூஸ் எல்லாம் வேணாம் அங்கிள். எனக்கு மோரே எடுத்துட்டு வாங்க அங்கிள். சரி, இரு மோர் எடுத்துட்டு வரேன்.